Hello students, welcome to Surya Max. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது எக்ஸசைஸ் 6.9 இதுக்கான ஆன்சர் நம்ம பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் இங்க இருக்கிற ஒவ்வொரு கொஸ்டினும் பாருங்க, இட்ஸ் a monomial and binomial type multiplication. ஸோ 2x அப்படிங்கிறது ஆக்சுவலாக ஒரு மோனோமியல், 3x + 2y அப்படிங்கிறது ஒரு பைனாமியல். ஸோ மோனோமியல்னா என்ன, பைனாமியல்னா என்ன, ட்ரைனாமியல்னா என்ன டிஃபரன்ஸ் தெரியலனா நம்மளோட பழைய வீடியோலாம் கொஞ்சம் பாருங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிளியர் ஆயிரும். ஸோ மோனோமியல் இன்ட்டு பைனாமியல் அப்படிங்கும்போது இங்கே இருக்கிற ஒவ்வொரு டேர்மும் ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த 2x இருக்காரு இல்லைங்களா, இந்த 2x அப்படிங்கிற இந்த டேர்ம் இந்த 3xையும் மல்டிப்ளை பண்ணும், இந்த 2yையும் மல்டிப்ளை பண்ணும். 2x அப்படிங்கிற இந்த டேர்ம் 3x அண்ட் 2y ரெண்டு டேர்மையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான், ரூலே அதுதான். ஸோ இங்கே எவ்வளோ ப்ராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற டேர்ம்ஸ் உள்ள இருக்கிற டேர்மோட மல்டிப்ளை ஆகணும். அப்படி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இந்த 2x இன்ட்டு 3x மல்டிப்ளை பண்ணினா ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணினா 2 3s are 6, x இன்ட்டு x இஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்துடுவாங்க. ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் போய் செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும். இந்த பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த 2x ரெண்டாவது டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4 அப்படின்னு வந்துடும். இங்கே x இருக்கு, இங்கே y இருக்கு, ரெண்டும் மல்டிப்ளை ஆனால் xy அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நமக்கு ஆன்சர் கரெக்டாக வந்திருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 2. இதே போல இங்கே பிராக்கெட்டுக்கு வெளியில் இருக்கிற இந்த 3m ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும். 4x அண்ட் 2y ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணி பாருங்க. கோஎஃபிஷியன்ட் 3 and 4, 3 4s are 12. m and x ரெண்டும் மல்டிப்ளை ஆனா mx அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டுங்க, மைனஸ் இருந்தா மைனஸ் போட்டுங்க. ஸோ இது இண்டிஜர்ஸ்க்கான மல்டிப்ளிகேஷன் ரூல் என்னவோ அதே சேம் ரூல் தான் இங்க அப்ளை ஆகும். இப்போ 3m மல்டிப்ளைட் பை 2y போட்டீங்கன்னா 3 2s are 6 வந்துருவாங்க. இங்க m இருக்காரு, இங்க y இருக்காரு. சேமா இருந்தா நம்ம பவர்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம், டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம எம்ஒய் அப்படியே தான் போடணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு இடமும் எக்ஸ்னு வந்தது, ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆனால் எக்ஸ் ஸ்கொயர்னு நம்ம போட்டோம். இது எப்படி மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் கொடுத்துருக்குறோம். நம்ம அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள், பாலினாமியல் ஒர்க் ஷீட் அப்படிங்கிற அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். உங்களுக்கு லைனாக பாருங்கள், ஒவ்வொரு வீடியோவையும் வீடியோ 1 2 3 4 அந்த ஆர்டர் மாறாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிளியர் ஆயிரும். இந்த தேர்ட் கொஸ்டின் பாருங்கப்பா, -3x மல்டிப்ளைட் பை 4x. -3x multiplied by 4x. இது integers ஓட அதே கான்செப்ட் தான். -3 multiplied by 4 is -12. then x into x multiply பண்ணினா x square அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இதே -3x -3y மல்டிப்ளை பண்ணோம். ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆனா நமக்கு பிளஸ், ஈவன் நம்பர் ஆஃப் மைனஸ் மல்டிப்ளை ஆனா பிளஸ். 3 3s are 9 அப்படியே கொடுத்துருங்க. x into y is xy அப்படின்னு கொடுத்துருந்தா your answer is correct. Then the fourth worksheet நீங்க செக் பண்ணி பாருங்க. fourth question, -5x into 3p அதே போல -5x into 2q ரெண்டும் மல்டிப்ளை ஆகணும். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆனா -5 into 3 -15 x into p is xp அப்படின்னு போட்டா your answer is correct. தென் நெக்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆனா இங்க பிளஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு, டிஃபரெண்டான சைன் மல்டிப்ளை ஆனா மைனஸ். 5 2s are 10 அப்படின்னு அப்படியே போட்டுங்க. இங்க எக்ஸ் இருந்தா எக்ஸ், இங்க கியூ இருந்தா கியூ, ரெண்டும் சேமா இருந்தா தான் பவர்ல கரெக்ட் பண்ண முடியும். டிஃப்ரெண்ட் வேரியபிளா இருந்தா அப்படியே போட்டுற வேண்டியதுதான், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் பேஜ் மூவ் பண்ணலாம். the next question is 2 into 3x and plus 5 கொடுத்துருக்காங்க. 2 3s are 6x வந்துறாரு, பிளஸ் 2 5s are 10 போட்டிருந்தீங்கன்னா your answer is correct. நெக்ஸ்ட் பாருங்க, மோனோமியல் மல்டிப்ளைடு பை ட்ரைனாமியல் கொடுத்துருக்காங்க. 3 டேர்ம்ஸ் பாலினாமியல் ட்ரைனாமியல் எல்லாமே ஒரே ப்ரொசீஜர் தான். ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுங்க, அடுத்து செகண்ட், தென் தேர்ட், அப்படியே கிராஜுவலா 1 by 1 ஸ்லோவா மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு 4 2s are 8x ஸ்கொயர், ஏன்னா ரெண்டு எக்ஸ் இருக்கு, மல்டிப்ளை பண்ணா ஸ்கொயர். அடுத்து நெக்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆனா 3 2s are 6 பிளஸ் 6 xy அப்படின்னு கொடுத்திருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். இந்த லாஸ்ட் ஒன் பாருங்க, 4 2s are 8 பிளஸ் 8, சைன் சேஞ்சஸ் இல்லை, ரெண்டும் சேம் சைன் தான்.
எக்ஸ் இன்டூ இசட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் இசட் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். தென் த தேர்ட் கொஸ்டின், இதுல ஏதாவது சிம்பிளிஃபை பண்ண முடியுமான்னு பாருங்க. லைக் டேர்ம்ஸா இருந்தா நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம், அன்லைக் டேர்ம்ஸ் அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆனா 3 4s are 12, x into x is x ஸ்கொயர், y இதுக்கு பேர் இல்லை அப்படியே விட்டுருங்க. எதுக்கு பேர் இருக்கோ அவரை மட்டும் மல்டிப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் பிளஸ் இருந்தா பிளஸ் இருக்கு, பிளஸ் போட்டோம். ஸோ இங்க சப்போஸ் இங்க மைனஸா இருந்தா ரூல் சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ்ஸா இருக்கிறதுனால இங்க என்ன சைன் இருக்கோ அதே சைன் தான் அப்படியே வரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க 3 2s are 6, இங்க எக்ஸ் இருக்கு, இங்க எக்ஸ் இல்லை, அதனால எக்ஸ் அப்படியே கொடுத்துடலாம். அடுத்து ரெண்டு ஒய்யும் மல்டிப்ளை ஆனா நமக்கு ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருங்க. அடுத்து இங்க மைனஸ் இருக்கு, 3 into -3 is -9. xy இங்க இருக்காரு, இங்க z இருக்காரு, எல்லாமே டிஃபரண்டான வேரியபிள்ஸ், அதனால xy z அப்படிங்கிற அந்த வேரியபிள் அப்படியே போட்டுருங்க. அவ்வளவுதான், இந்த ஆன்சர் முடிஞ்சிருச்சு. தென் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்கப்பா. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணா 3 2s are 6, x into x is x square, y into y is y square, z சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சுப்பா. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க, 3 2s are 6, 3 2s are 6, இந்த ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆனா நமக்கு எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும். அடுத்து ஒய் நமக்கு இங்க இருக்கு, இங்கே இருக்கு, அப்ப ஒய் ஸ்கொயர் நீங்க கொடுத்துருங்க. அடுத்து ரெண்டு இடத்தையும் செக் பண்ணீங்கன்னா இசட் ஒரு இடத்துல தான் இருக்கு, அந்த இசட்டை அப்படி கொடுத்துருங்க. தென் நெக்ஸ்ட் டேர்மா மல்டிப்ளை ஆகும்போது பிளஸ் இருந்தா பிளஸ் போட்டுருங்கப்பா. 3 3s are 9, 3 3s are 9. நெக்ஸ்ட் எக்ஸுக்கு இங்க அதுக்கு பேர் எதுவும் இல்லைன்னா அப்படியே கொடுத்துருங்க. ஒய் செக் பண்ணி பாருங்க, ஒய் ஸ்கொயர், இசட் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர், ஒய் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். தென் யார் இருக்காங்க பாருங்க, நெக்ஸ்ட் பிளஸ் இருக்காரு, ரெண்டு பக்கமும் பிளஸ் தான் இருக்காங்க, பிளஸ் போட்டுங்க. 3 அப்படியே வந்துரும்பா, இங்க ஆக்சுவலா 1 இருக்கு, இங்க ஒண்ணுமே கொடுக்கலாம், 1 3 1 is 3. ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் ஸ்கொயர் வந்துருவாங்க, ரெண்டு இசட்டும் மல்டிப்ளை ஆனா இசட் ஸ்கொயர் வந்துருவாங்க. அப்ப மல்டிப்ளை பண்ணினா 3 1 is 3. தென் ரெண்டு எக்ஸ் ரெண்டும் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இசட் ஸ்கொயர். ஏன்னா ஒய்க்கு இங்க பேர் இல்லை, ஒய்க்கு பேர் இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. இசட்டுக்கு பேர் இருக்கு, இசட் இன்டு இசட் இஸ் இசட் ஸ்கொயர். இதை நீங்க ஆன்சர் நீங்க கம்பேர் பண்ணிட்டே வாங்க. நீங்க கொடுத்துருக்கிற ஆன்சரும் இந்த ஆன்சரும் ரெண்டும் ஒன்னா இருக்கா அப்படின்னு நீங்க கம்பேர் பண்ணிட்டே வாங்க. கம்பேர் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு பைனாமியல் இன்டு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு அல்ஜிபிக், ஒன் ஆஃப் த அல்ஜிபிக் ஐடென்டிட்டி, a + b த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மேட். நம்ம அப்படி போனால் ரொம்ப ஈஸி. பட் இப்போ நம்ம ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ணுறோம், அதனால ஓப்பன் பண்ணி நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஏங்கிற டேர்ம் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். தென் இந்த பிங்கிற டேர்மும் இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபர்ஸ்ட் ஏ போவார், ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவார். அடுத்து பி போவார், ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணுவார். அப்போ இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம்? இட் இஸ் ஏ இன்டூ இந்த ஃபர்ஸ்ட் ஏ பிளஸ் பியை ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணோம். தென் பிளஸ் பி இருக்காரு, பிளஸ் பி இருந்தால் பிளஸ் பி, மைனஸ் பி இருந்தால் மைனஸ் பி. இந்த பிளஸ் பி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஏ பிளஸ் பியை ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணுவார். ஸோ ரெண்டு டேர்மும் அடுத்த பைனாமியலை மல்டிப்ளை பண்ணும். ஸோ ஒரு டைம் ஏ இருக்காரு, ஏ பைனாமியலை மல்டிப்ளை பண்ணிருச்சு, நெக்ஸ்ட் பி ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுது. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ ஜென்ரல் ரூல் தான், ஃபர்ஸ்ட் இந்த ஏ ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். இட் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி அப்படின்னு வந்துடுவாரு. நெக்ஸ்ட் இந்த பிளஸ் பி போய் இவரை மல்டிப்ளை பண்ணா பிளஸ் பி இன்டு ஏ இஸ் பிஏ, பிஏன்னு சொல்லலாம், ஏபின்னு சொல்லிக்கலாம், ஏபின்னு வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பி இன்டு பி இஸ் பி ஸ்கொயர், பி ஸ்கொயர். இப்போ நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் இஸ் ஏ ஸ்கொயர் பிளஸ் இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணீங்கன்னா 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு சொல்லியிருந்தா நம்மளோட ஆன்சர் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. ஏ மைனஸ், இது எப்படி ஏ பிளஸ் பின்னு கொடுத்தாலும் அதே போல ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி கொடுக்குறாங்க. இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஏ இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம், மைனஸ் பி இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணோம். அப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஏ மல்டிப்ளை பண்ணும்போது ஏ இன்டூ ஏ மைனஸ் பி ஒரு டைம் மல்டிப்ளை பண்ணிடுவாரு. நெக்ஸ்ட் யார் இருக்கிறாங்கன்னு பாருங்க, மைனஸ் பி. இந்த மைனஸ் பி போயிட்டு ஏ மைனஸ் பியை மல்டிப்ளை பண்ணுவாரு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பாலினாமியல் இருக்கிற இந்த ரெண்டு டேர்முமே இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும்.
அப்படி சால்வ் பண்ணும்போது நமக்கு என்ன வரும்னு பாருங்க, a into a is a square, a into minus b is minus ab, minus b into a is minus ba or ab, எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த ரெண்டு minus b into minus b is plus b square. அப்ப ஆன்சர் என்ன வரும்னு பாருங்க, it is a square. இவங்க ரெண்டு பேருமே லைக் டேர்ம்ஸ், ரெண்டையும் ஆட் பண்ணினா மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்டான ஆன்சர். Then the next question, இது எல்லாமே actually identity based question, algebraic identity based question. First question, a plus b the whole square formatல இருக்கு. இது a minus b the whole square அப்படிங்கிற formatல இருக்கு. இது actually x plus a into x plus b formatல இருக்கு. இது கூட இது பார்த்தீங்கன்னா a plus b into a minus b formatல இருக்கு. இதை நம்ம ஐடென்டிட்டி போகும்போது அங்க நம்ம பார்த்துக்கலாம். இங்கே ஜென்ரலாகவே நீங்க ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் ரூலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, சேம் டைப் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ் போவார், இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணுவார், எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 3. தென் இந்த பிளஸ் 2 இருக்காரு இல்லைங்களா, இந்த பிளஸ் 2 பார்த்தீங்கன்னா அதே எக்ஸ் பிளஸ் 3யை நமக்கு மல்டிப்ளை பண்ணுவார். ஸோ ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த ப்ராக்கெட் நீங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராக்கெட் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் இவரை மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 3x, இப்போ 2 இன்ட்டு எக்ஸ் இஸ் ப்ளஸ் 2x, 2 into 3 is plus 2 3s are 6. 2 3s are 6. ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், ரெண்டையும் சால்வ் பண்ணீங்கன்னா it is x square plus 5x plus 6 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் பர்ஃபெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, x plus 2 into x minus 2. அப்போ ஃபர்ஸ்ட் இருக்கிற இந்த x இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணும், x minus 2 மல்டிப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் x plus 2 சாரி அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 இருக்காரு, இந்த ப்ளஸ் 2 போயிட்டு இந்த எக்ஸ் மைனஸ் 2வை மல்டிப்ளை பண்ணுவாங்க. ரெண்டுமே தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், நெக்ஸ்ட் 2 மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2x, நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் 2x, நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4. ஸோ இந்த பாசிட்டிவ் 2x நெகட்டிவ் 2x ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் வேல்யூ, ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அப்படி ஆன்சர் கேன்சல் ஆயிடுச்சுன்னா the answer is x square minus 4 அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்டான ஆன்சர். இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம மூவ் பண்ணுவோம். 6.9ல கொஸ்டின் நம்பர் 13. இது கூட பாருங்க அதே போல கொஸ்டின் தான். ஃபர்ஸ்ட் நம்ம x அப்படிங்கிற டேர்ம் எடுத்து x plus 5 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அடுத்து மைனஸ் 4 இருக்காரு, மைனஸ் 4ங்கிற டேர்மை யூஸ் பண்ணி எக்ஸ் பிளஸ் 5 நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு ஆன்சர் என்ன வரும், ஃபர்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், தென் எக்ஸ் இன்ட்டு பிளஸ் 5 இஸ் பிளஸ் 5x, மைனஸ் 4 இன்ட்டு எக்ஸ் இஸ் மைனஸ் 4x, மைனஸ் 4 இன்ட்டு 5 இஸ் மைனஸ் 4 5s are 20. இதில் இவங்க ரெண்டு பேருமே லைக் டேர்ம்ஸ், அவரை சிம்பிளிஃபை பண்ணினா இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1x ஆர் சிம்பிளி எக்ஸ் மைனஸ் 20 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். இது பார்த்தீங்கன்னா மோனோமியல் மல்டிப்ளைடு பை பைனாமியல், ஏ மோனோமியல் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். அது சிம்பிளாகவே நம்ம ஸ்ட்ரைட்டாகவே மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மைனஸ் 3 இன்ட்டு 4 இஸ் மைனஸ் 12. ரெண்டு எக்ஸும் மல்டிப்ளை ஆனதுன்னா எக்ஸ் ஸ்கொயர், ரெண்டு ஒய்யும் மல்டிப்ளை ஆனதுன்னா ஒய் ஸ்கொயர், அண்டு இசட்டுக்கு பேரில் அப்படியே எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வாங்கப்பா, ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆனால் பிளஸ், அதாவது மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 இஸ் பிளஸ் 9. எல்லாமே இண்டிஜர்ஸ் பேஸ்டு கொஸ்டின் தான், இண்டிஜர்ஸ் டெசிமல் ஃப்ராக்ஷன். இது தெரியல அப்படின்னா இந்த சாப்டர் வந்து யாருக்கும் புரியாது. ஸோ இண்டிஜர்ஸ், ஃப்ராக்ஷன், டெசிமல்ஸ், லீனியர் ஈக்குவேஷன் ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் வந்து இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு அதுதான் பேஸ். இது தெரிஞ்சுக்கிட்டா தான் இதெல்லாமே நம்ம சால்வ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் செகண்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 3 இஸ் பாசிட்டிவ் 9. தென் எக்ஸ் இருக்காரு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்காரு, ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். தென் இங்கே ஒய் இருக்காரு, இங்கே ஒய் இல்லை அப்படின்னா ஒய் அப்படியே கொடுத்துருங்க. பேர் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும், இல்லைன்னா அப்படியே போட்டுருங்க. இந்த ரெண்டு இசட்டும் மல்டிப்ளை பண்ணினா இசட் ஸ்கொயர். தென் 15th கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பைனாமியல் மல்டிப்ளைடு வித் ட்ரைனாமியல் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. ஒரு பைனாமியல் மல்டிப்ளைடு பை ட்ரைனாமியல் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இந்த கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் சேம் கான்செப்ட் தான். ஃபர்ஸ்ட் எக்ஸ் இந்த இங்கே இருக்கிற 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும், அடுத்து ஒய் இங்கே இருக்கிற 3 டேர்ம்ஸையும் மல்டிப்ளை பண்ணும்.
அப்போ என்ன வரும் பாருங்க, எக்ஸ் இன்டூ யாரை மல்டிப்ளை பண்ணோம், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் யார் இருக்கிறாங்க பாருங்க, பாஸ் பிளஸ் ஒய் இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டி நீங்கள் கிளாஸ் 9லலாம் பார்த்துருப்பீங்க. எக்ஸ் கியூப் ஏ கியூப் ப்ளஸ் பி கியூப் ஏ ப்ளஸ் பி ஹோல் கியூப் அந்த கான்செப்டில் வரும் இதெல்லாம். ஸோ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் கியூபு மைனஸ் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கிடைப்பாரு. தென் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணினா ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் இஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் அப்படின்னு கிடைப்பாரு. தென் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணினா ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு கிடைப்பாரு. இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர்னு கிடைப்பாங்க. தென் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா பிளஸ் ஒய் கியூப் அப்படின்னு கிடைச்சிடுவாங்க. ஸோ அப்போ இதை ஃபைனலாக எப்படி எழுதலாம்னா எக்ஸ் கியூப் நம்ம சிம்பிளிஃபைடு ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் நம்ம எழுதணும்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் மாடிஃபை பண்ணிக்கலாம், பொசிஷன் சேஞ்ச் பண்ணிக்கலாம். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப், இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்காரு, இங்கே பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இருக்காரு. நல்லா கவனிங்க, இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் இங்கே பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ரெண்டு பேருமே கேன்சல் ஆயிடுவாங்க. இங்கே ஒரு எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்காரு ப்ளஸில், இங்கே ஒரு மைனஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் இருக்காரு, ரெண்டு பேருமே கேன்சல் ஆயிடுவாங்க. The answer is x cube plus y cube is the final answer. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த ஐடென்டிட்டி. நீங்கள் ஹையர் கிளாஸ் 9 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இதெல்லாமே தெரியும். இந்த ஐடென்டிட்டி எங்கே வருது, பாலினாமியலில் அங்கே வரும். ஸோ நீங்கள் பாருங்கள், இதில் இருக்கிற கொஷின்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சால்வ் பண்ணி பாருங்கள். இதில் இருக்கிற கொஷினை ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதிக்கிங்க, அதை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களோட ஆன்சரும் இதில் வர ஆன்சரும் நீங்கள் கம்பேர் பண்ணி பாருங்கள். ப்ரொசீஜரையும் செக் பண்ணி பாருங்கள். ஒன்லி ஆன்சர் மட்டும் கம்பேர் பண்ணாதீங்க, நீங்கள் போட்டிருக்கிற ப்ரொசீஜரும் இதில் இருக்கிற ப்ரொசீஜரும் ரெண்டும் சேமாக இருக்கான்னு பாருங்கள். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, பாய்.